சார், இப்ப பண்டிகை கால விடுமுறையில இருக்கு. இந்த அமர்வுல செவ்வாய்க்கிழமை தான் இந்த மனு தாக்கல் செய்ய முடியும், வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும். ஆனா நீங்க நேற்றே இன்னைக்கு இந்த வழக்கு 2 காலத்துக்கு விசாரணைக்கு வருதுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா, நேற்று நாங்க நீதியரசருடைய இல்லத்துக்கு சென்று, அதாவது இந்த மதுரையினுடைய பொறுப்பு நீதியரசருடைய இல்லத்திற்கு சென்று நாங்கள் உடனடியாக, ஏன்னா இதுல நிறைய சிசிடிவி பதிவுகள் இருக்கு, இந்த பதிவுகளை எல்லாம் நீக்குவதற்கான, இந்த தடயங்களை அழிப்பதற்கான வேலைகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல லத்தி சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு, அந்த இடத்துல கரண்ட் கட் செய்திருக்கிறார்கள். இதுவரை தலை விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எங்கேயும் இந்த லத்தி சார்ஜ் செய்யப்படவில்லை. இவ்வளவு போலீசார் கடைசி நிமிடத்திலே உள்ளே புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும், மாநில அரசு இதை விசாரிக்க கூடாது என்று நேற்று நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நேற்று நீதியரசரிடத்திலே நேற்று நாங்கள் முறையிட்டோம். அது ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் இன்று காலையிலே நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள், மதியம் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம். அதாவது இப்ப இதுவரை வாங்கல, உள்ள வச்சிருக்கிறாங்க. அவங்க ரிஜிஸ்டர் எங்களுக்கு உத்தரவு வந்த பிறகு நாங்க எடுத்து நம்பர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் சார், மெயில் அனுப்பிச்சிருக்கிறோம். மெயில் அனுப்பிச்சிருக்கிற இது மாதிரி நேற்று நாங்க எங்களுடைய இது நேற்று நாங்க ரெப்ரசன்ட் பண்ணி இன்னைக்கு நாங்க கேட்டிருந்தோம். இதுவரை எங்களுக்கு எந்த விதமான இது வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்ட பிறகு மீண்டும் ஒரு வரை நான் சந்திச்சு சொல்றேன். டைரக்டா எப்படின்னா, ஆக்சுவலா எல்லாமே ஒரே காப்பியா தான் நாங்க ஃபைல் பண்ண போறோம். ஆதவ் அர்ஜுனா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்.